யாம்போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே. முருகா சரணம். வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா. நமது ஆறுபடையர்கள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகழ் பதிவு பார்த்தீங்கன்னா 48வது திருப்புகழ் பதிவு. பழனி மற்றும் திருச்செந்தூர் திருப்புகழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா விளக்கத்துடனே நம்ம பார்த்துடலாம். விநாயகர் துதி. நெஞ்ச கனகள் நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சூர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் முற்று பெற்றது. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானையாவிற்கு போற்றி போற்றி போற்றி. இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க. வஞ்சத்துடனொரு நெஞ்சீர் பழனினை வஞ்சி கொடியிடை மடவாரும் வந்தி புதல்வாரும் அந்தி கிளைஞரு மண்டை கதறிடு வகை கூற அஞ்ச களைப்படு பஞ்சி பழுவுடல் அங்கி கிரையென உடன்மேவ அண்டி பயமுறவென்றி சமன் வரும் அன்றை கடியினை தரவேணும் கஞ்ச பிரமனை அங்சத்துயர் செய்து கன்ற சிறையிடு மயில் வீரா கண்டோ தனமொழி அண்ட திருமயில் கண்ட தழகிய திருமார்பா செஞ்சோர் புலவர்கள் சங்க தமிழ் தெரி செந்திற் பதிநகருறைவோனே செம்போர் குளவட குன்றை கடலிடை சிந்த பொறவள பெருமாளே. அடுத்ததாக இந்த திருப்புகளுடைய ஒரு வரிகளையும் சொல்லி அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம் வாங்க. வஞ்சத்துடனொரு நெஞ்சிற் பழனினை அப்படின்னா வஞ்சனையுடன் நெஞ்சமாகிய ஒன்றில் பல்வேறு சிந்தனைகளை உடையவர்களும் வஞ்சி கொடியிடை மடவாரும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வஞ்சி கொடி போன்ற இடையை உடையவர்களும் வந்தி புதல்வரும் அந்தி கிளைஞரு அப்படின்னா வணங்கும் புதல்வர்களும் நெருங்கிய சுற்றத்தார்களும் மண்டி கதறிடு வகை கூற ஒன்று சேர்ந்து அழுகின்ற செயல் மிகுதியாக அஞ்ச களைபடு வஞ்சிற் பழுவுடல் உடலின் பாகங்கள் யாவும் களைப்பட்டு போய் பஞ்சு போன்ற இந்த பழுத்த உடம்பு அங்கி கிரையென உடன்மேவ நெருப்புக்கு இரையாகப்படுவதற்கென உடனே எடுத்து செல்லப்பட அண்டி பயமுற வென்றி சமன் வரும் அப்படிம்போது பார்த்தீங்கன்னா அருகே அச்சுறுத்தி உயிரை வெற்றி கொண்டு செல்வதற்கு யமன் வருகின்ற அன்றைக்கு அடியினை தர வேணும் அந்த நாளில் உனது இரு திருவடிகளையும் தந்தருள வேண்டும் கஞ்ச பிரமனை அஞ்ச துயர் செய்து தாமரை மலரில் அமரும் பிரம்மன் அஞ்சுமாறு துயரப்படுத்தி கன்ற சிறையிடும் அயில் வீரா அவன் மனம் நோக சிறையிட்ட வேலாயுத வீரனே கண்டோ தனமொழி அண்ட திருமயில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கற்கண்டை போன்ற இனிய மொழி பேசும் வேதமாகிய அழகிய மயில் போன்ற தேவயானையின் கண் தந்து அழகிய திருமார்பா கண் பார்வை பாய்கின்ற அழகிய திருமார்பனே செஞ்சொற் புலவர்கள் சங்கத் தமிழ் தெரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா
செம்மை பொருந்திய சொற்களை ஆளும் புலவர்களின் கூட்டம் புகழ்கின்ற தமிழை சூடிக்கொண்டு செந்தீர் பதிநகருறைவோனே, திருச்செந்தூர் நகரில் வீற்றிருப்பவனே, செம்போர் குளவடகுன்றைக் கடலிடை செம்பொன் நிறத்துடன் வடக்கே கிரௌஞ்ச மலையை கடலினிடையே சிந்தப் பொரவல பெருமாளே, சிதறி விழுமாறு போர் புரிய வல்ல பெருமாளே. இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா மொத்தமாக ஒரு தடவை விளக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அதாவது வஞ்சனையுடன் நெஞ்சமாகிய ஒன்றில் பல்வேறு சிந்தனைகளை உடையவர்களும் வஞ்சிக் கொடி போன்ற இடையை உடையவர்களும் வணங்கும் புதல்வர்களும் நெருங்கிய சுற்றத்தார்களும் ஒன்று சேர்ந்து அழுகின்ற செயல் மிகுதியாக உடலின் பாகங்கள் யாவும் களைப்பட்டு போய் பஞ்சு போன்ற இந்த பழுத்த உடம்பு நெருப்புக்கு இரையாகப்படுவதற்கென உடனே எடுத்து செல்லப்பட அருகே வந்து அச்சுறுத்தி உயிரை வெற்றி கொண்டு செல்வதற்கு யமன் வருகின்ற அந்த நாளில் உனது இரு திருவடிகளையும் தந்தருள வேண்டும் முருகா. தாமரை மலரில் அமரும் பிரம்மன் அஞ்சுமாறு துயரப்படுத்தி அவன் மனம் நோக சிறையிட்ட வேலாயுத வீரனே, கற்கண்டை போன்ற இனிய மொழி பேசும் வேதமாகிய அழகிய மயில் போன்ற தேவயானையின் கண் பார்வை பாய்கின்ற அழகிய திருமார்பனே, செம்மை பொருந்திய சொற்களை ஆளும் புலவர்களின் கூட்டம் புகழ்கின்ற தமிழை சூடிக்கொண்டு திருச்செந்தூர் நகரில் வீற்றிருப்பவனே, செம்பொன் நிறத்துடன் வடக்கே கிரௌஞ்ச மலையை கடலினிடையே சிதறி விழுமாறு போர் புரிய வல்ல பெருமாளே. வெற்றிவேல் முருகருக்கு ஹரோஹரா. இதுதான் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் திருப்புகழினுடைய விளக்கங்கள். அடுத்ததாக பழனி திருப்புகழ் பார்த்துவிட்டு அதனுடைய விளக்கங்களும் பார்த்தலாம் வாங்க. மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகழ். அருத்திவாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இதமொரு மகவோடு வளநாடும் தரித்த ஊருமே என மன நினைவது நினையாதுன் தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே. எருத்திலேறிய இறையவர் செவி புக உபதேசம் இசைத்த நாவின இதனுறு குறமகள் இருபாதம் பறித்த சேகர மகவதி தரவரு தெய்வயானை பதிக்கொளாரிரு புய பழனியில் உரை பெருமாளே. இத்திருப்புகளுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், ஆசையை விருத்தி செய்கின்ற இந்த வாழ்க்கையில் சரசம் செய்யும் மனைவியும் சுற்றத்தாரும் நண்பர்களும் இன்பம் நல்கும் குழந்தைகளும் வாழ்கின்ற செழிப்பான நாடும் குடிபுகுந்த ஊரும் நிரந்தரம் எனும் மனம் நினைக்கும் பொய் எண்ணத்தை நினைக்காமல் உன்னையே நினைத்தும் துதித்தும் வழிபடுகின்றதுமான தொழிலை எனக்கு நீ தர வேண்டும் முருகா. ரிஷபமாகிய நந்தியை வாகனமாக கொண்டு ஏறிய சிவபெருமானின் செவிக்குள் புகுமாறு வேத மந்திரத்தை உபதேசம் ஒழிந்தருளிய இனிய நாவினை உடையவனே, திணைப்புணத்தின் பரணியில் இருந்த வள்ளியின் இரு பாதங்களையும் தாங்கிய திருமுடியை உடையவனே, தேவேந்திரன் செய்த தவத்தினால் அவதரித்த தெய்வ யானையின் கணவனாக கொண்ட பன்னிரு புயத்தோனே, பழனியில் வாழும் பெருமாளே, பழனியில் வாழும் பெருமாளே. வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா. நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி போற்றி.
ஐந்தாவது படை வீடாகிய திருத்தணி முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி போற்றி. ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி போற்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.